திமுக வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாரு உங்களுக்கு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல திமுகவை யாரும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்துலதான் திமுக ஆதரவாளர் எல்லாரும் முதலாக இந்த விஷயத்துல ஜனநாயகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்காங்க. நீங்க நல்லா பார்த்து புரியும். இப்ப இதுல ஒரு வகையில திமுகவை உட்படுத்தி பேச முடியும், திமுக காரணம் சொல்ல முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்களாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவுக்குள்ள தைரியசாலிகளும் இவங்க கிடையாது. நல்லா பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் தவறு நடக்கும் போதெல்லாம் அதை எதிர்த்து ஒரு தடவை கூட இவங்க குரல் கொடுத்து கிடையாது. ஆனா ரஜினியுடைய கரூர் பிரச்சனைக்கு மட்டும் முதலாக குரல் கொடுத்தவர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனை பச்சிலம் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு பிளஸ் டூ படிக்கிற மாணவிலாம் எவ்வளவுக்குள்ள சர்ச்சை ஆயிடுச்சு தூத்துக்குடியில. சோ இப்ப எந்த விஷயத்துக்குமே குரல் கொடுத்த கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள். சோ அவ்வளவு தைரியசாலிகளாம் திமுக எதிர்த்து மாட்டார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இந்த படம் சென்சார் போர்டு இருக்கு. சென்சார் போர்டு தகவல்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் வசம் தான் இருக்கு. சோ அப்ப பிஜேபி தான். சோ இதுல பிஜேபியை நீங்க குற்றம் சாட்டி நீங்க கண்டனம் தெரிவிக்கலாமே தவிர இதுல எந்த வகையிலும் திமுக நீங்க உட்படுத்தி பேச முடியாது அப்படிங்கிற ஒரு இதுலதான் எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆதரவாக பயங்கரமா ஜனநாயக படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. ஆனா நான் என் மனசு இப்படி என்ன சொல்றேன்னு கேட்டீங்க, அதாவது பிஜேபி கண்ட்ரோல தான் சென்சார் போர்டு இருக்கு. இந்த படம் சென்சார் போர்டு இன்னும் வெளியே வரல அப்படிங்கிறது ஊர்ல உலகத்தோட எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த படம் வெளியே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முழுக்க காரணம் பிஜேபி தான் அப்படின்னு எல்லாராலையும் பார்க்கப்படும். அது பிஜேபி ஒரு அடியாகும். ஏன்னா அந்த படம் இன்னும் முட்டுக்கூட்ட வெளியிடாம வச்சிருக்கிறது பிஜேபி தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும்போது இந்த படத்தை வெளியிட்டுச்சுன்னா அப்ப நம்மளதான் எல்லாம் குற்றவாளிங்க அப்படிங்கிறது நம்ம மேலதான் திரும்புங்கிறது பாஜக தெரியும். தெரிஞ்சு இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்களா?